உனக்கு பிடிச்ச ஹீரோ யார்? யார் மாதிரி ஆகணும்னு நீ ஆசைப்படுற? தமிழர் சார், அவங்கள மாதிரி உரிமைக்காக போராடுவார். அந்த 15 வயது சிறுவனின் வார்த்தைகளில் 40 வருடங்களுக்கு முன் இருந்த தீர்க்கம் இன்றும் அகலவில்லை, துளி குறையவில்லை. பள்ளி பருவத்தில் இருந்து எமது தமிழீழ விடுதலை புலிகளோடு உண்டு உறவாடி அவர்கள் களத்தில் ஆயுதம் ஏந்துவதற்கு பயிற்சி எடுத்த காலத்திலிருந்து அவர்களின் கரங்களை பற்றி வளர்ந்தவன் வேல்முருகன். 40 வருடங்கள், 7 ஆட்சி மாற்றங்கள், 6 முதல்வர்கள், 3 தலைமுறைகள், 2 நூற்றாண்டுகள், ஒரே ஒரு போராடி. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் முத்தமிழன் வேல்முருகனின் போராட்டங்கள் மாறவில்லை. 1983 ஜூலையில் நடந்த இனக்கலவரத்தில் குட்டிமணி ஜெகன் தங்கதுரை படுகொலைக்காக நீதி கேட்டு ஒரு அறக்கால் டிராயரோடு வீதிகளில் வந்து மாணவர்களை திரட்டி நீதி கேட்ட ஒருவனாக தொடங்கிய என்னுடைய அரசியல் வாழ்வு இன்றைக்கு 40 ஆண்டுகளை தாண்டி நிற்கின்றது. கடந்த கால் நூற்றாண்டில் தமிழர்களின் உரிமையை பாதுகாக்க போராட்டங்களை பற்ற வைத்த தீப்பொறி முத்தமிழனுக்கே சொந்தம். தமிழகத்தை மருத்துவ தலைநகராக்கும் மாநிலமெங்கும் மருத்துவ கல்லூரி திட்டத்தை விதைத்தார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுடைய கோரிக்கை ஏற்று 15 கோடி ரூபாய் செலவில் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும். எளிய அண்ணாட்சிகளின் கரம் பிடித்து அம்பானி சாம்ராஜ்யத்தை எதிர்த்து மாநில முதல்வரையே கொள்கை கையெழுத்திட வைத்தார். வான்நீர் தமிழ் மண் புக வைக்க மழை நீர் சேகரிப்புக்கு கவனம் ஈர்த்தார். காவிரி கேட்டு சேப்பாக்கத்துக்கு பூட்டு போட்டு இந்தியாவையே அதிர வைத்தார். வன்னிய மக்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீட்டை ஓயாத குரலால் தளராத போராட்டத்தால் சாத்தியமாக்கினார். அவமான சின்னமாய் நின்ற வேங்கை வயல் நீர் தொட்டியை இடித்து தீண்டாமை களங்கத்தை போக்கினார். பகல் கொள்ளையாக இருந்த சுங்கச்சாவடி வசூலை உடைத்தெறிந்து வசூலை நெறிப்படுத்தினார். எனது கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்ற வரையில் மாண்பு முதலமைச்சர் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி சென்னையில் இருக்கிற மாநகர எல்லைக்குள் இருந்த 3 சுங்கச்சாவடிகளை தற்போது நீக்கியிருக்கிறார்கள். சமஸ்கிருதம் ஓங்கி பெயரளவில் தமிழ் இருந்த கருவறை அர்ச்சனையை சட்டமன்றத்தில் முழங்கி தமிழ்படுத்தினார். கொடூர குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்க போராடிய அதே நேரம் சிறைவாசிகளின் உரிமைகளுக்காகவும் சமரசமின்றி பேசினார். ரெட்ரோ சென்னையை மெட்ரோ சென்னையாக்க தொலைநோக்கு பார்வையோடு முதல் குரல் கொடுத்தார். வெள்ளித்திரை சின்ன திரைகளில் ஆபாசத்தை எதிர்த்து சென்சார் போர்டை நுழைத்து அருவருப்பை அகற்றினார். அவ்வளவு அருவருக்கத்தக்க நடக்குது, இதுக்கு சென்சாரே கிடையாது. அந்த காரணத்தாலதான் இவங்க எல்லாம் மீறி போறாங்க. அத்துமீறும் போலி என்கவுண்டர்களை கண்டித்த அதே நேரம் காவலர்களின் உரிமைக்காகவும் கனிவோடு பேசினார். காட்டுத்தீக்கு ஹெலிகாப்டர், வட்டாட்சியருக்கு ஜீப், போலி மருந்துக்கு பூட்டு, விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என தமிழ் மண்ணில் இவர் பதிக்காத தடமில்லை, போராடாத இடமில்லை. மக்கள் போராடவில்லை என்றாலும் மக்களுக்காக இருக்கிற மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற வேல்முருகனாகிய நான் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை கொண்டு வந்து குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன். திடீர் குபீர் போராளிகளுக்கிடையே தமிழின விடியலுக்காய் குரலற்றவர்களின் அக்னி குரலாய் களமாடும் முத்தமிழன் வேல்முருகனை களத்தில் வேல்முருகன் என்ற நிகழ்ச்சி மூலம் கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது தமிழினம்.